الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين صدق الله العظيم. عن ابي هريره رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان له سعة ولم يضح فلا يقربن مصلانا رواه صحيح جامع. صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் சய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைத்துமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் துல்கஅதாவுடைய மாதத்துல இறுதி பகுதியில காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அதிசிறந்த ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம், தியாகத்துக்குரிய ஒரு மாதம். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை பூர்த்தியாக அடைந்து எல்லா விதமான இபாதத்துகளையும் சரியான முறையில அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இஸ்லாத்துல 4 மாதங்கள் அது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். அதுல தலாகத்துன் முத்தவாலியாத்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம். அதுல ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். மிக முக்கியமான கண்ணியமான ஒரு மாதம். வருடா வருடம் பேசப்படக்கூடிய விடயங்கள் தான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், வெறுமனே மாதத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹு தஆலா அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு சிறந்த நாள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான்.
தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அந்த 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க சில நேரங்கள்ல யோசிக்கலாம், ஏன் அல்லாஹு தஆலா மாதத்தில் இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறான், கண்ணியமான ஒரு மாதம் என்பதாகவும் பேசுறான், அதுல விசேஷமாக 10 நாட்கள் கண்ணியம் என்பதாகவும் பேசுறான், ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த மாதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபுல விளங்கப்படுத்துறாங்க, இந்த மாதத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் எழுதப்பட்டிருக்கிறா, இஜ்திமாஉ உம்மஹாத்துல் இபாதத்து ஃபீ, அப்படி என்றா உம்மத்துடைய எல்லா இபாதத்தும் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். உதாரணம், ரமலானுடைய மாதத்தை எடுத்து பாருங்க. ரமலானுடைய மாதம் பரலான நோன்புகளை பிடிப்பாங்க, சதகாக்கள் கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம். ஆனா ஹஜ்ஜுடைய அமல் ரமலானுடைய மாதம் ஒரு காலமும் செய்ய முடியாது. மத்த காலங்களை எடுத்து பார்த்தா வேண்டிய அமல் செய்ய முடியும். ஆனா ஹஜ்ஜுடைய அமல்களை ஹஜ்ஜுடைய மாதம் மாத்திரம் தான் செய்யணும். ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய மாதம் இல்லாம வேற மாதங்கள்ல ஹஜ்ஜுடைய அமல செய்யறதால எந்த புரோசனமும் கிடைக்க போறல்ல, எந்த விதமான நன்மையும் கிடைக்க போறல்ல. ஆனா ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எடுத்து பார்த்தா சுன்னத்தான நோன்பு என்ற அடிப்படையில நோன்புடைய அமல ஹயாத்தாக்க முடியும், சதகாக்கள் கொடுக்க முடியும், எல்லா விதமான ஹஜ்ஜுடைய வணக்கங்களும் செய்யப்படும், தொழுக உம்மத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அமல்களும் செய்யப்படக்கூடிய ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதுதான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, உம்மத்து செய்யக்கூடிய எல்லா இபாதத்தும் செய்யப்படக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதுதான் இவ்வளவு சிறப்பு இந்த மாதத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, மா மின் அய்யாமின் அஹப்பு இலல்லாஹ் அய்யுதஅப்பத லஹு ஃபீஹா மின் அஷ்ரி துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல முதல் 10 நாள்ல செய்யப்படக்கூடிய அமல்களை போல வேற எந்த ஒரு அமல்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாக இல்லை. முதல் 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு சரியான விசேஷமான அமல். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள் அவ்வளவு விசேஷமான நாட்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹ் தஆலா விசேஷமான அமல்களை வைத்திருக்கிறான். இது வேற எந்த காலத்திலையும் செய்ய முடியாது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு காரணமும் எந்த ஒரு உலமாக்களாலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய அபுதியத்தை அல்லாஹ்விடத்தில் ருபூபியத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மாதங்கள் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துக்கு பல விதமான சிறப்புகளை வைத்திருந்தாலும் இந்த மாதத்துல சில பல முக்கியமான அமல்களை வைத்திருக்கிறார். இந்த அமல்களுக்குரிய காரணம் எந்த உலமாக்களாலையும் இதற்குரிய காரணங்கள் சொல்ல முடியாது. நாங்க சில நேரங்கள்ல யோசிச்சு பாருங்க, இது மனிதனுடைய அறிவுக்கு படாத ஆன்மீகம். இது மனுஷன் அறிவுக்கு இது படாது. இது இஸ்லாமா என்பதாக கேட்கப்படுற அளவுக்கு தகுதியான சில அமல்கள் துல்ஹிஜ்ஜால இருக்குது. உதாரணம், தவாப் செய்யறது 7 முறை நாங்க சுத்துறோம். நாங்க கேட்கலும் 7 முறை சுத்துறதுல என்ன இஸ்லாமிக்குது? கேட்கலுமா இல்லையா? அதே போல ஜமராத்துடைய அமல், ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறோம். ஏன் கல்லடிக்கணும்? பதில் சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 கல் முஸ்தலிஃபால பொறக்கணும். ஏன் 7 கல் அங்கதான் பொறக்கணும்? ஏன் அரபால கொஞ்ச நேரம் தங்கணும்? இதுக்குரிய பதில்கள் சொல்ல முடியாது. ஏன் கிதாபுகள்ல ஹதீசுகள்ல இதுக்குரிய காரணங்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய அமல், அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? விளங்கிக்கோங்க, இந்த அமல்கள் வெறுமனே அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நீ ஏண்ட அடிமையாண்டு மட்டும்தான் பார்க்கிறான். நாங்க வெறுமனே நாங்க சொல்லிக்கிறோமே நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக. இந்த அல்லாஹ் சொன்ன கட்டளைய எந்த கேள்வியும் கேட்காம இந்த அமல்களை நீ வாழ்க்கையில செய்யறியா இல்லையா, இத பாக்குறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் அல்லது வேலைக்காரி இருக்கிறார். நாங்க சொல்லிட்டு போறோம், இன்றைய நாள் இந்த வேலைகளை செய்யுங்க, இந்த சாப்பாடை நீங்க ஆக்குங்க. நாங்க சொல்லுறோம். அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரி எங்களுக்கு கீழால ஈக்கிறவங்க, நாங்க சம்பளம் கொடுக்கிறவங்க, அந்த வேலைக்காரனோ வேலைக்காரியோ நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆக்க தேவையில்லை, ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ணணும், இப்படி சொன்னா அடுத்த கட்டம் எங்கட பதில் எப்படி இருக்கும்? நாங்க என்ன சொல்லுவோம்?
நாங்க சம்பளம் தாரது நாங்க சொல்றதை நீங்க செய்யறதுக்கு தான். வேற எந்த கேள்வியும் நீங்க எங்களுக்கு கேட்க வர வானம். அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறது இதுதான். உன்னைய படைச்சது நான், உனக்கு ரிஸ்க் தாரது நான், உன்னைய பாதுகாக்கிறது நான், எல்லாம் செய்யறது நான் தான். 4 அமல்கள் அது வேற. ஆனா ஹஜ்ஜுடைய மாதத்துல தரக்கூடிய அமலுக்குரிய காரணம் இருக்குது. நான் சொன்னா நீ செய்யறியா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. யோசிச்சு பாருங்க. பொதுவாக சுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஹஜ்ஜுடைய மாதம் வந்துட்டா எல்லாரும் சாரையாக ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஆனா ஹஜ்ஜுடைய மாதம் உல்ஹியாவுடைய குர்பான், அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் 10 நாட்கள் முடிகிற வரைக்கும், ரிட்டர்ன் வார வரைக்கும் அல்லாஹுடைய கட்டளை எப்படி, எந்த ஒரு ரோமங்களையும் உடம்புல நீங்க வலிக்க கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. உல்ஹியா கொடுக்கறதுக்கு நீயே சீக்கிரவங்க நகம் வெட்டவானம், நகம் வெற்றது சுன்னத் என்று சொன்ன இஸ்லாம். உடம்புல தேவையில்லாத ரோமங்களை வலிக்குமாறு அகற்றுமாறு சொன்ன இஸ்லாம். ஆனா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இல்ல நீங்க செய்ய போவாங்க. இதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கேட்கறது தான் துல்ஹிஜ். இது எங்களுக்கு அறிவுக்கு படாது இந்த அமல். ஏன் இது? அதுக்கு காரணம் கிடையாது. அல்லாஹ் பாக்குறான், நான் சொல்றதை நீ செய்யறியா இல்லையா, அவ்வளவுதான். இது காரணம் தேடவான வெளியில. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வகையில மிக முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்குது. ஹஜ்ஜுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், உதுஹியாவுடைய அமல், குர்பானுடைய அமல். இந்த அமல் இருக்குது அறிவுக்கு படாத ஆன்மீகமான முக்கியமான அமல். நாங்க சில நேரங்களை வருடம் யோசிக்கலும், ஒவ்வொரு வருஷமும் புதுசா யோசிக்கலும். என்ன நடந்தாலும் குர்பான்ல ஒரு பிரச்சனை, குர்பான் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை, உதுஹியா ஏன் இப்படி கொடுக்கணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களுக்கு வந்த சந்தேகம் கிடையாது, இது சஹாபாக்களுக்கு வந்த சந்தேகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, ஏடா யா ரசூலல்லாஹ் என்ன உல்ஹியா, வருஷம் துல்ஹிஜ்ஜால இப்படி கொடுக்கணும், என்ன உல்ஹியா, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஒரு வார்த்தை. ஏன் உல்ஹியா கொடுக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய சந்த அவர்களுடைய ஒரு சுன்னத். நாங்க யோசிக்கலும், எங்கட உம்மத்துக்கு தரப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் எடுக்கணும்? அவங்களோட சுன்னத்தை நாங்க ஏன் செய்யணும் இந்த உம்மத்துல? அதுக்கும் பதில்கள் இஸ்லாத்துல. ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்துனா சுன்னத்தை எடுத்துக் கொண்டதுக்காக வேண்டி நாங்க எல்லாரும் சுன்னத்தை எடுத்துக்கொள்றோம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத். இது ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீசைய கத்தறீங்க, தாடிய வளங்க என்று சுன்னத்துக்காக வேண்டி அந்த சுன்னத்தை வாழ்க்கையில எடுத்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் அத போல ஒரு சுன்னத்தான். உதுஹியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சுன்னத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க அடுத்த கட்டம், வமா லனா ஃபீனா யா ரசூலல்லாஹ், யா ரசூல் இந்த உல்ஹியா கொடுக்கறதால எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்குது யா ரசூலல்லாஹ்? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. சொன்னாங்க ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை இருக்குது, மிருகத்துடைய ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை இருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுஹியாவுக்கு 2 பெயர்கள் உண்டு. குர்பான் என்று சொல்லுவார். இந்த குர்பான் என்ற பெயர், குர்பான் என்றா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையிலிருந்து வந்தது, கர்ப் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஹதீஸ்ல இந்த வார்த்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அக்ரபு மா கான அல் அப்து இன்த ரப்பிஹி வஹுவ சாஜிது, ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரம் அக்ரப், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமா இருக்கிறான். கர்ப் என்றா குர்பான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஈட்டி தரக்கூடிய அமல். இரண்டாவது உதுஹியான்னு சொல்லுவாங்க. உதுஹியாண்டா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, கையில சம்மைத பிதாலிக லிஅன்னஹா துஃஅல் ஃபி துஹா, துஹாவுடைய நேரம் இந்த அமல் செய்யப்படுறதால அதுக்கு பெயர் உதுஹியா என்பதாக சொல்றாங்க. துஹாவுடைய நேரம் தான் இந்த அமல் ஆரம்பம் ஒன்னாவது, அதனால தான் இதனுடைய பெயர் உதுஹியா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பெருநாளுடைய தினம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் குர்பான்.
விருப்பமான அமல் பெருநாளுடைய தொழுக, பெருநாளுடைய குத்துபா, இதெல்லாம் இரண்டாவது. யௌமுல் ஈத், ஈதுடைய நாள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்னென்றா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பிராணி எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில குர்பான் கொடுக்கிறது இருக்குது, அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பமான அமல் இது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மாட்டை எடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இக்லாஸோடு அறுக்கிறாரா, அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய நேரம் அந்த மாட்டுடைய ரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னால அந்த மாட்டுடைய உடம்புல எவ்வளவு ரோமங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு போடுவான். சுப்ஹானல்லாஹ். லேசான அமல் கிடையாது வாழ்க்கையில. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு அன்பளிப்பு தான் குர்பான். இதெல்லாம் நாங்க கொஞ்சம் எங்கட சிந்தனையால யோசிச்சு பாருங்க. பேசிக்கான விடயங்கள், அடிப்படையான விடயங்கள், ஆச்சரியமான ஒரு அன்பளிப்பு. பொதுவாக ஒரு மனிதனுக்கு நாங்க அன்பளிப்பு கொடுக்க போகல, ரெண்டு விஷயங்கள் எங்ககிட்ட இழக்கப்படும். ஒன்று எங்கட தள்ளி பணம், அன்பளிப்பு கிஃப்ட் ஒன்று வேங்க போக எங்கட தள்ளி போகும். அப்படி இல்லையா, எங்களுக்கு ஈக்கக்கூடிய ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுக்கிறோமா, அந்த பொருளை நாங்க இழக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த ரெண்டு விஷயம் அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய நேரம் இழப்போம் வாழ்க்கையில. ஆனா குர்பானுடைய அமல்ல ஒரு மனிதன் மாட்ட சொந்த சல்லியை கொடுத்து எடுக்கிறார், எடுத்து மாட்ட குர்பான் கொடுக்கக்கூடிய நேரம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன பேசுறான்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா. அந்த மாட்டுடைய அந்த பிராணியுடைய ரத்தமோ சதையோ எனக்கு தேவல்ல, நான் பார்க்கிறது தக்குவா உள்ளத்துல ஈக்குதா, நான் சொன்னா நீ செய்யறியா இல்லையா, இவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இமாம் ஷாஃபியுடைய சட்டம், ஒரு மனிதன் மாட குர்பான் செஞ்சேன்டா, அந்த மாட்டுல இருந்து ஒரு சின்ன பகுதியை மத்தவங்களுக்கு எளியவர்களுக்கு கொடுத்துட்டு மத்த முக்காவாசி எங்களுக்கே சாப்பிடலாம், எந்த தடையும் கிடையாது. இமாம் ஷாஃபியுடைய திசையில் எழுதப்பட்ட விடயம். ஆனா இமாம் ஹனஃபி எழுதுறாங்க, எப்படி நீங்க மாட குர்பான் செஞ்சிட்டீங்களா, முழு மாட்டையும் நீங்களே தின்னு, இஸ்லாத்துல பிழை இல்லை. சுபஹான். ஆச்சரியமான அன்பளிப்பு. அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கிறோம். ஆனா இஸ்லாம் எங்களுக்கு எப்படி தருவது? அந்த காலத்துல அரசர்கள் கிட்ட ஒரு வளமை இருந்துச்சு. அரசர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி சில குடிமகன்கள் போவாங்க, பேசி அரசருக்கு சில அன்பளிப்பு கொடுப்பாங்க, பழங்கள் கொடுப்பாங்க, அப்படி இல்ல கொஞ்சம் தண்ணீர், மதுரமான தண்ணீர் கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் அரசர் என்ன தெரியுமா செய்வாரு? அந்த கிஃப்ட்டுக்கு மேல, அந்த பரிசுக்கு மேல கைய வச்சுட்டு சொல்லுவாரு, நீ கொண்டு வந்த இந்த பரிசை நான் கபூல் செஞ்சுட்டேன், ஆனா இது எனக்கு தர தேவையில்லை, நீயே சாப்பிடு, நீ எனக்கு கொண்டு வந்ததுக்கு நான் உனக்கு இருக்கேன், நான் உபகாரம் செய்வேன், ஆனா இது எனக்கு நீ தர தேவையில்லை. அதே முறைதான் அல்லாஹ் செய்யறார். ஆட்டுக்கு மேல மாட்டுக்கு மேல கைய வச்சுட்டு இந்த குர்பானை நான் கபூல் செஞ்சுட்டேன், இதை நீங்களே சாப்பிடு, இதனுடைய பூர்த்தியான நன்மை. ஆச்சரியமான அன்பளிப்பு இஸ்லாத்துல குர்பான். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் அததான் குர்ஆன்ல சொல்றான். ஆரம்பத்தில் ஓதின ஆயத், அல்லாஹ் பாக்குறது தக்வாவை மட்டும். அல்லாஹ் ஒரு விடயத்தை சொன்னா நாங்க கேட்கிறோமா இல்லையா, அவ்வளவுதான். நாங்க மாட்டுக்கே 1000 கேள்வி கேட்போம். ஏன் ஆடா இருக்க, ஏன் மாடா இருக்க, ஏன் அதா இருக்க, இதா இருக்க, இப்படி 1000 கேள்வி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொந்த மகனை குர்பான் கொடு, எந்த கேள்வியும் கேட்கல. யாழ் ஏண்ட மகனை அறுக்கிறதால உனக்கு என்ன புரோசனம், யாழ் அவன் ரத்தம் கீழே விழுறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கேட்கல. யாழ் நீ சொல்லிட்டியா, மவனா ஈக்கட்டும் எவனா ஈக்கட்டும், அறேண்டா அறுப்பன், அவ்வளவுதான். அல்லாஹ் விடத்துல அபுதியத்தை காட்டினான். நான் அடிமை, நீ அல்லாஹ் ரப்பு. இதுதான் எங்ககிட்ட வரணும் என்று சொல்லி சொல்றேன். ஆட்டுக்கு மாட்டுக்கு 1000 கேள்வி, என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வாழ்க்கையில லேசான அமல் அல்ல. இது அல்லாஹுடைய நெருக்கத்தை கொண்டு வர அமல். இது அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அடிமத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய அமல். இப்ப பிரச்சனைகள் வருவது பொதுவாக இது எங்களுக்கு புதுசல்ல, இது எங்களுக்கு புதுசல்ல. குர்பானுடைய அமல் செய்யக்கூடிய நேரம் புதுசாக பிரச்சனைகள் வாரது, அது வளமைதான். ஏன்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அமல். இந்த அமலை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க உடமாட்டான் செய்தார். வேண்டிய ரூபத்துல இந்த அமலை எப்படி தடுக்கணுமோ அந்த முறையில தடுக்க முயற்சி செய்வார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான்.
ஆடுகள் மாடுகளுக்கெல்லாம் நோய் ஒன்று வருவது என்பதாக ஸ்ரீலங்காலையும் இப்ப நோய் வந்து ஈஸ்டர் பக்கம் பெரிய நோய்கள் ஆடு மாடு அர்த்தத்துக்கு பின்னால கூட பாக்குறாங்க எவ்வளவு நோய்கள் தோல் வியாதி அந்த வியாதி எல்லாம் வந்து இது உண்மை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆடு மாடு குர்பான் கொடுக்கறதுக்கு நியத்திக்கிறவங்க, விசேஷமாக மாடு குர்பான் கொடுக்க நியத்திக்கிறவங்க முதலாவதாக சுகாதார திணைக்களத்தை அணுகி PHI மூலமாக இந்த மாட்டுக்கு எந்த நோயும் இல்லை என்பதாக சுகாதார ரீதியாக நிரூபிச்சுக்குவோம். அப்படி இல்ல இந்த குர்பானுடைய அமலுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை அப்படியும் இல்லையா, மாடு குடுக்கிறதுல பிரச்சனையா, அப்படி இல்ல குடுக்கலா, PHI சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்ல வானம் என்றாங்களா, சும்மா அடம் பிடிக்க தேவையில்ல. அதை விட சிறந்த குர்பான் தான் ஆட்டு குர்பான். எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் ஆடுக்கு போகலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்ன ஹதீஸ், அல்லாவுக்கு விருப்பமான குர்பான் ஒட்டக குர்பானோ மாட்டு குர்பானோ அல்ல, அல்லாவுக்கு விருப்பம் ஆட குர்பான் கொடுக்கிறது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை அறுக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சொர்க்கத்திலே இறக்கினது ஆட்டதான். அல்லாஹ் மாட்டை இறக்கல்ல, ஒட்டகத்தை இறக்கல்ல, இறக்கினது ஆட. இந்த ஆட குர்பான் கூட என்பதாக தான் சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு மாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, மாட்டுக்கு நோய் என்பதாக சொல்றாங்களா, நாங்க ஆட்டுக்கு போக முடியும். ஆட்டுக்கு எப்படியாவது வாழ்க்கையில எங்களுக்கு வசதி ஈக்குதா குர்பான் கொடுக்கிறது கட்டாயம். இது நான் சொல்லல, இமாம் ஹனபி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹனபி மذஹபுடைய இமாம், இவங்க சொல்றாங்க முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் குர்பான் வாஜிப் என்று சொல்றாங்க. சுப்ஹான், ஹனபி மذஹப்ல வாஜிப். ஆனா ஷாஃபி மذஹப்ல வசதி ஈக்கிறவங்க கட்டாயம் கொடுக்கும். சில ரிவாயத்துகள் ஈகுது கட்டா எந்த அளவுக்கு வசதி என்று சொல்லி சொன்னா, அவருக்கு 3 நேரம் சாப்பிடுறார், அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுதா, இவரு கட்டாயம் தள்ளிய சேர்த்து சரி ஒரு வருடத்துல அவருடைய ஆயுள குர்பான் ஒரு தடவை சரி கொடுக்கும். அந்த அளவுக்கு இறங்கி இந்த குர்பான் நம்மளுக்கு பேசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்து அவர் குர்பானுடைய அமல வாழ்க்கையில செய்யலையோ, பலா யக்ருபன்ன முஸல்லானா, நாங்க சொல்லக்கூடிய இடத்தின் பக்கம் வரவானம் என்றது இரண்டாவது, நெருங்கிடே வானம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிங்க, இந்த ஹதீஸ நெருங்க வானம் என்பதாக சொல்றாங்க. இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த நபி, சொல்லுமாறு சொன்ன நபி, தொழுகைய பத்தி பேசின நபி, அவங்க சொல்றாங்க வசதி ஈந்து நீ குர்பான வாழ்க்கையில கொடுக்கலையா, தொழுற இடத்தின் பக்கம் வரையமானம் எடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப கொஞ்சம் யோசிங்க, இந்த அமல் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான அமல். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு 10-12 நாட்கள் இருக்குது இந்த அமலை செய்யறதுக்கு. இந்த அமலை செய்யறதுக்கு முன்னால ஏன் இந்த சட்ட திட்டங்கள் பேசப்படுவது என்றா, உலமாக்கள் எழுதுறாங்க, ஆடு மாடு நீயே தீக்கிறவங்க, குர்பானுடைய நீயே தீக்கிறவங்க ஒரு கிழமைக்கு முன்னால் அந்த பிராணிகளை கொண்டு வந்து அந்த பிராணிகளோட பழவுங்க, அந்த பிராணிக்கு அவங்களோட கையால சாப்பாடு கொடுங்க. இப்படி அந்த பிராணியோட நாங்க புலங்கோணும். இன்றைக்கு கொண்டு வந்து உடனே அறுக்கிறல்ல, கொண்டு வந்து பிராணிகளோட பழகணும். இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. எப்படி மனித உரிமையை பேசுற இஸ்லாம், மிருகத்துடைய உரிமை ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுற இஸ்லாம், அனிமல் ரைட்ஸ் பத்தி பேசுது எங்களுக்கு. ஏன்னா லேசான மார்க்கம் அல்ல எங்கட மார்க்கம். எங்களுக்கு தெரியும் பேசிக்கான சம்பவங்கள். ஒரு பெண் விதிய அமல் செஞ்ச ஒரு பெண், அவ தொழுதா, நோம்பு பிடிச்சா, ஹஜ்ஜி செஞ்சா, பூனையொண்ட கெட்டி போட்டு நரகத்துக்கு போனாவா இல்லையா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பெண் விபச்சாரி, வாழ்க்கை முழுக்க விபச்சாரம், நோம்பு இல்ல, தொழுகை இல்ல, ஆனா அவ அந்த பாவத்துக்கு தௌபாவும் செய்யல. ஆனா ஒரு நாயோட ஒழுங்கா நடந்தா அல்லாஹ் சொர்க்கவாதி ஆக்கினானா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மிருகத்தோட எப்படி நடக்கணும் என்பதாக வலியுறுத்துற மார்க்கம் இஸ்லாம். ஒரு மிருகத்தோட நடந்து கொள்ற முறையை வச்சு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கிற மார்க்கம் இஸ்லாம். விளாட்டல்ல, சும்மா ஆட்டை கொண்டு வந்து அறுக்கிறது, மாட்டை கொண்டு வந்து அறுக்கிறதால் இங்க முதலாவதாக விளங்கி கொள்ளணும். ஆடு மாடு அறுப்புடைய சட்ட திட்டங்கள் என்க உலமாக்கள் அணுகி படிங்க. இது அதிகமானவங்களுக்கு தெரியாது, இதனுடைய சட்ட திட்டம் என்னன்னு தெரியாது. சும்மா எங்களுக்கு விளங்குற சும்மா ஆட்டோட பேரத்தை அறுக்கிறது அல்ல, இதுக்கு பல சட்ட திட்டங்கள் இருக்குது. முதலாவது விளங்கணும், எது எங்களுக்கு குர்பான் கொடுக்க எங்களுக்கு தரப்பட்டு ஒன்று ஒட்டகம்,
அப்படி இல்ல ஆடு, அப்படி இல்ல மாடு. இந்த மூணும் இல்லையா? சில மக்கள் வந்து கேக்குறாங்க, ஹதரத் எரும மாடு குர்பான் கொடுக்கலுமா? எரும மாடு குர்பான் கொடுக்கலுமா? ஏலும். ஏன்? நவ்அம் மினல் பகர், அது மாட்டுடைய ஒரு வகை. சிலவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படி ஹதரத் எங்களுக்கு இந்த வருஷம் ஆடு மாடு கொடுக்க நீயத்து இல்ல, ஒரு மான் மரம் சரி கொடுக்கலுமா? கொடுக்க முடியாது. ஏன்? எங்களுக்கு தரப்பட்டுகிற நவ்அம் மினல் பகர், அதனுடைய வகையா இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒட்டகமாக இருந்தா 5 வயது பூர்த்தி 6வது வயதுல காலடி எடுத்து வைத்திருக்கும். மாடு மாடாக இருந்தா 2 வருஷம் பூர்த்தி 3வது வயதுல காலடி எடுத்து வைத்திருக்கணும். செம்மறி ஆடாக இருந்தா 1 வருடம் பூர்த்தி 2வது வயதுல காலடி எடுத்து வைத்திருக்கோம். இது நாங்க கொடுக்கக்கூடிய இந்த வயதுகளை தெரிஞ்சு கொள்ளும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால குறையுள்ள பிராணிகள் குர்பான் கொடுக்க முடியாது. சில பிராணிகள் இருக்குது, அது வந்து செயற்கையாக குறையாகிக்கலாம். சில நேரம் கண் பொட்டையாகிக்கலாம். குருடு பிராணி, இத குர்பான் கொடுக்க முடியாது. நொண்டியாக இருக்குது, பகிரங்கமா விளங்குது, இது ஊனம், குர்பான் கொடுக்க முடியாது. சொறி பிடிச்சிக்குது, குர்பான் கொடுக்க முடியாது. லாபமான விலைக்கு கிடைக்கிறதுன்றதுக்காண்டி குர்பான் கொடுக்கலாம். அதே போல மால் வெட்டப்பட்டிருக்குது, பித்தட்டு வெட்டப்பட்டிருக்குது, காது வெட்டப்பட்டிருக்குது, காதுக்குள்ள ஓட்டை ஒன்று போடப்பட்டிருக்குது, இதெல்லாம் குர்பான் கொடுக்கலாம். காதுல பாம்பு கடிச்சிருக்குது, இதை குர்பான் கொடுக்கலாம். சில மிருகங்களுடைய குறைகள் இருக்குது, இது இயற்கையாக இருக்கக்கூடியது. கொம்பொடைஞ்சிக்குது, ஆனா மாமிசத்துக்கு பாதிப்பு இல்லை, குர்பான் கொடுக்கலாம். அதே போல பற்கள் 1-2 விழுந்திருக்குது, சில மிருகங்கள்ட எல்லா பல்லும் விழுந்திருக்கும். எல்லா பல்லும் விழுந்த மிருகம் குர்பான் கொடுக்க முடியாது. 1-2 பற்கள் விழுந்தது குர்பான் கொடுக்க முடியும். கொம்பொடைஞ்சது குர்பான் கொடுக்கலாம். ஆனா மாமிசத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ஈக்கணும். கொஞ்சம் உலமாக்கள் அணுகி பெரிய சட்டத்திட்டம் இதெல்லாம் அணுகி படிங்க. எந்த மாட்டை, எந்த ஆட்டை, எந்த பிராணிகளை குர்பானுக்கு தகுதியா எடுக்கலும் மேலாண்டு படிங்க. அப்படி இல்லையா, ஒரு ஆலிம கையோட செலவழிச்சு கூட்டி கொண்டு போவாங்க. போயிட்டு பாருங்க, இந்த மாட்டுக்கு இப்படி, இந்த ஆட்டுக்கு இப்படி காட்டுங்க. ஏழுமா ஏழவா சும்மா எடுத்துக்கொண்டு 40 எடுத்தேன்னு எடுத்துக்கொண்டு வாரல்ல, ஊருக்கு காட்டுறதுக்கால அந்த மனுஷன் வருஷம் குர்பான் கொடுக்குறேன் சொறி பிடிச்ச மாட்டை இப்படி அல்ல, சும்மா குடிக்கணும் என்றதுக்கு அல்ல, நாங்க காட்டணும் என்றதுக்கு அல்ல, எடுக்கணும். இப்படி கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காகவே. சும்மா 40 எடுத்துக்கொண்டு வாரல்ல, லாபத்துக்கு தூக்கொண்டு வாரல்ல. கொடுக்கக்கூடிய குர்பான் ஒழுங்கான முறையில கொடுக்கப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது விடயம், அந்த மிருகங்களுக்கு சரியான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். எங்களுக்கு ஆச்சரியமாகி கொழும்புல இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆச்சரியம், இந்த கொழும்பு மனுஷர் ஆடு மாட கண்டில் இவங்களுக்கு இருந்தா தெரியாது. ஒரு மாட்டை கொண்டு வந்து கெட்டினா ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து ஒரு அறவருக்கு உட்கார்ந்து மாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்னத்த மாட்டை பாக்குறதுக்கு, என்னத்த ஆட்டை பாக்குறதுக்கு, அதுல பாக்குறதுக்கு ஒண்ணும் அல்ல. வந்து கெட்டினா அந்த இடங்கள் கிருமி நாசினிகள் தெளிச்சு சுத்தமாக்கப்பட்டு சாப்பாடு கொடுங்க. அந்த மிருகத்துடைய உரிமையாளர்கள் சின்ன புள்ளைகள் எவ்வளவு பேர் திரிவாங்க. சில கட்டங்கள்ல கொழும்புல நடந்த விஷயங்கள், ஆடு மாடு அறுத்து பார்க்கக்கூடிய நேரம் தொண்டைகள்ல பொலிட்டியும் சிக்கின வரலாறுகள் எல்லாம் நீக்குது. கவனிக்கணும், இத சும்மா ஆட்டை கெட்டிட்டு வீட்டுல இருக்கிறல்ல, பார்க்கணும் மிருகங்களுடைய விஷயங்களை. அப்படி இல்லையா, எங்களுக்கு பார்க்கலவா, அந்த இடத்துல ஒத்தரை நாங்க நியமிச்சு அந்த மிருகத்துக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த இடங்களை கிளீன் பண்ணணும். சின்ன பிள்ளைகள் சில நேரங்கள்ல விளையாட்டு விஷயம், சின்ன பிள்ளைகள் அப்படிதான் நீப்பாங்க, அதை இதை கிண்டுவாங்க, அதை குழப்புவாங்க. அப்படி இல்ல, சில நேரங்கள் நல்லா பாதுகாக்கணும். கெட்டு வச்சிக்கக்கூடிய அந்த கெட்டைகள் அவிக்கப்பட்டு அந்த மாடி இந்த புள்ளைய தாக்கினா குர்பானுடைய அமலுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வரும். அதனால எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும். விளாட்டு அல்ல, இதெல்லாம் இது விளாட்டுக்குரிய அமல் அல்ல. சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு, குர்பான் என்றா என்ன, இது எப்படியான அமல், ஆட்டு மாட்டுக்கு நாங்க எப்படி செய்யக்கூடாது சொல்லி கொடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான விஷயம்தான் அறுக்கக்கூடிய நேரம் கவனத்தோடு அறுக்கும். யாரும் போயிச்சு கொள்ள வானம் சொல்றேன்னு சொல்லி, இது செவலத்தனம் காட்டுற இடம் அல்ல, அறுக்கிற இடம். இது களக்காற்ற இடம் அல்ல. இவர் பெரிய கத்தியோட தூக்கிக்கொண்டு போறாரு, எல்லா பொம்பளையிலும் சுத்திக்கிறாங்க, இவர் எடுத்துக்கொண்டு போறாரு, என்ன டைனோசர் ஒன்று அறுக்க போறாரு இல்ல அல்ல. இது குர்பான்,
சும்மா செவலத்தனம் அல்ல. நாங்க கிதாப படிக்கக்கூடிய நேரம் உலமாக்களுக்கு கூட இந்த விஷயங்கள் 6ஆம் கிளாஸ்ல அல்ல 7ஆம் கிளாஸ் பெரிய வகுப்புகள்ல தான் இது படித்து கொடுக்கப்படும். அறுக்கக்கூடிய நேரம் சுவாச குழாய், ஜீரண குழாய், இந்த ரெண்டும் அறுபடணும். இதுல ஒன்று அறுபட்டு ஆடு மாடு மௌத்தா, அந்த ஆடு மாடு உயிரிழந்தாலும் என்ன சட்டம் இமாம் ஷாஃபி எழுதுறாங்க, செத்த மாட்டுடைய சட்டம் அந்த இடத்துக்கு வந்துடும், மாட்டை புதைக்கணும் என்பதாக எழுதுறாங்க. சும்மா விளாட்டல்ல, பள்ளிய கொடுக்கிறோம், 1 லட்சம் 2 லட்சம் ரப்புக்காக வேண்டி இழக்கிறோம். அப்படி எங்களுக்கு அறுக்க தெரியாவா, தகுதியான ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ஆனா கவலை என்ன தெரியுமா, கோவிச்சு கொள்ள வானம். இந்த கூட்டு குர்பான் விஷயத்துல 7 பேர் சேர்ந்து பான் வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க. கண்ணால கண்ட விஷயங்கள். இது பான் அறுக்கிறதல்ல, பான் வெட்டுறதல்ல, இது குர்பான். ஒருத்தர் தான் வெட்டணும், கத்திய வரக்கத்தைய பிடிச்சு கொடுங்க. ஆனா அறுக்கக்கூடிய நேரம் யாருக்கு அறுக்க தெரியுமோ அவரு மட்டும் முன்னுக்காக அருங்க. 7 பேரும் அறுக்க போவானம். வெச்ச கத்தி எடுக்கலாம், 3 விடுத்தம் அறுத்து முடிச்சிடணும். வேதனை இல்லாம உயிர் போகணும். அதுதான் குர்பான். இதெல்லாம் தேடி படிங்க. குர்பான்ல சும்மா அமல் அல்ல, எடுத்தம் கௌத்தனடி செய்யறாமல் அல்ல, இது எல்லாத்துக்கும் கலக்காற்றாமல் அல்ல. எடுத்துக்கொண்டு யார் அறுக்க போற இவரா, அவரை பார்க்கறது பெரிய ஒரு மலக்குமா? இல்ல 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 இல்ல. இது குர்பானுடைய அமல் கண்ணியமாக செய்யப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கத்திய கூர்மையாக வைக்கணும். ஒரு மிருகத்துக்கு முன்னால் இன்னொரு மாட்டை பெறட்ட முடியாது. சட்டமான பகிரங்கமா பெறட்டப்படுவது கொள்மும் அல்ல, பெறட்டப்படுவது. இந்த அமலை தவிர்த்துக்கோங்க. தனிய ஒரு இடத்துக்கு எடுத்து பெறட்டுங்க. ஒரு மாட்டுக்கு முன்னால் இன்னொரு மாட்டை பெறட்டவாங்க. அதுக்கு அடுத்தது சில ஊர்கள்ல பிஸ்மி சொல்ல மறந்துட்டேன். பிஸ்மி கட்டாயம் சொல்லணும், கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு சுன்னத் தக்பீர்கள் சொல்லப்படணும். பிஸ்மி சொல்ல மறந்தா என்ன செய்யற என்பதாகவும் பத்துவா கேட்கிறான். சில ஊர்கள் இந்த ஸ்ரீலங்கால பிஸ்மி சொல்ல மறந்ததுக்காக வேண்டி மாட்டை புதைச்ச வரலாறுகளும் இது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கலிமா சென்ன முஸ்லிம் அவன் பிஸ்மி கட்டாயம் சொல்லோம். பிஸ்மி சொல்ல மறந்தா, அந்த டென்ஷன்ல அவன் உட்டா, அந்த இடத்துல பிஸ்மி சொல்லாம தக்பீர் சொல்லாம அறுத்தாலும் அவனுடைய குர்பான் அந்த இடத்துல சிஹத்தாகும். ஏண்டா டென்ஷனான ஒரு இடம், ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான், அங்க வை இங்க வை இங்க வை என்னுவான். இந்த நேரத்துல டென்ஷன் ஆகுவாங்க. அந்த நேரம் மறந்தால் குர்பான் சிஹத், அதுல சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே ஒரு கலிமா சொல்லாத ஒரு மனிதன், ஒரு காஃபிர் பிஸ்மி சொல்லி தக்பீரோடு அறுத்தாலும் அந்த இடத்துல குர்பான் சிஹத் ஆகாது. ஒரு பெண்ணுக்கு அறுக்கேலுமான்னு கேட்கிறாங்க. ஒரு பெண் தொழிலுக்கு பேசி அவ சொந்த செலவுல மாடு எடுத்துக்கிறா, தாராளமாக அந்த பெண்ணுக்கு அறுக்கலாம், எந்த தடையும் இல்லை. ஒரு சிறுவன் பாலிக அடைஞ்ச ஒரு சிறுவனுக்கும் அறுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஆனா சொல்லி கொடுக்கணும், எப்படி அறுக்கணும், எந்த முறையில் அறுக்கணும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்த இரவுல அறுக்கேலுமா, இதெல்லாம் பத்துவாக்கள், நவீன கால பத்துவாக்கள். இரவுல அறுக்கிறத பத்தி அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல நைட்ல குர்பான் கொடுத்தது இல்லை. ஏன்? வெளிச்சங்கள் அந்த காலத்துல குறைவு, அதனால நைட்ல குர்பான் கொடுக்கல. ஆனா இந்த காலங்கள்ல தாராளமாக அறுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, இரவுலயும் அறுக்கலாம். அதே போல அடுத்ததுதான் குர்பான் கொடுக்க நியத்திக்கிறவங்க. ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கறீங்களா, 7 நியத்து வச்சு ஒரு மாடு கொடுக்கலாம். 7 நியத்துண்டா சிலவங்க கேட்பாங்க, ஓல் மணி அதில் நாங்க மாடுன்னு கொடுக்க அக்கீக்காவையும் இதுலயே கொடுத்துருமா கேட்கறதாங்க, கொடுக்கலாம். ஒரு மாடு 7 ஆட்டுக்கு சமம், ஒரு மாடு 7 ஆடு. அவ ஒரு மாடு கொடுக்கக்கூடிய நேரம் 7 நியத்து வைக்கலாம். எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, அவருக்கு அக்கீக்கா இல்ல, அக்கீக்கா கொடுக்கிற டைம் இது, அக்கீக்கா கொடுக்கணும். 2 ஆடாங்கள வைக்கிறோம், பேலன்ஸ் 5 ஆடு பேலன்ஸ், ஒரு மாட்டுக்கு 5 நியத்து வைக்கலாம். இன்னொரு மகன் இருக்கிறாரு, அவருக்கும் அக்கீக்கா கொடுக்கல, அவருக்கும் இன்னும் 2 ஆடு, அப்ப 4 ஆடு, இன்னும் 3 ஆடு பேலன்ஸ் இருக்குது. அதே போல அவர் நியத்தை ஒரு பொம்பளை பிள்ளைகிறா, அவருக்கும் அக்கீக்கா கொடுக்கணும். அப்ப 5 ஆடு 5 நியத்தாங்கள பேசிட்டு, அதுக்கு பின்னால இன்னும் 2 ஈகுதா, இவருக்கு குர்பான் நியத்து வைக்கலாம், நேர்ச்சி 1 நியத்து வைக்கலாம், 7 நியத்து ஒரு மாட்டுக்கு வைக்கலாம். இதெல்லாம் படி சிலவங்களுக்கு புதுசா ஈக்குது, இதெல்லாம் இன்னும் எல்லா சட்டம், இதெல்லாம் ஈக்கிற சட்டங்கள் தான், நாம படிக்கிறது இல்லை, இதெல்லாம் படிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்ததாக முக்கியமான கேள்விதான். ஹஜ்ரத் ஊட்டிக்கிட்ட இந்த மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த குர்பானை கொடுக்கலுமான்னு கேள்வி, முக்கியமான கேள்வி.
இந்த மாற்றம் அது குர்பானுடைய இறைச்சின்றது இன்னும் சும்மா இறைச்சி கடையில வேங்கிற இறைச்சி அல்ல. இது ஒரு ஹுர்மத். இது யாருக்காக வேண்டி அறுக்கப்படுவது? ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அறுக்கப்படுவது. அதனால கிதாபுல் உலமாக்கள் எழுதுறாங்க, குர்பான கொடுக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா பச்சை இறைச்ச கொடுக்க முடியாது. இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹ் தெளிவா எழுதிக்கிறாங்க, ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எடுத்து படிங்க. கொடுக்கக்கூடிய நேரம் அந்த இறைச்ச சமைச்சு கொடுக்கலாம், சமைச்சு அதுல ஒரு பங்கை கொடுக்கலாம், ஆனா பச்சையாக கொடுக்கலாம். இப்படி உலமாக்கள் இந்த குர்பானுடைய விஷயத்துல சட்ட திட்டங்கள் நிறைய எழுதுகிறான். ஆனா இந்த காலத்துல குர்பான் அமல் சும்மா ஏனோ தானோ என்பதாக பார்க்கப்படுவது, கண்ட மாதிரி செய்யப்படுவது. நல்லா உள்ள விளங்கி போகும், அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு அமல், பள்ளிய செலவழிச்சு செய்ய போறோம். இந்த இடத்துல குர்பான் சிஹத்தாகணுமா? சட்ட திட்டங்களை கட்டாயம் படிக்கணும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று